Hi எல்லாருக்கும் வணக்கம். This is Ashwini. Welcome to my channel Achu Vlogs. இன்னைக்கு நாங்க வந்து ஃபேமிலியா திருப்பதி போறோம். சோ திருப்பதிக்கு நாங்க சென்ட்ரல்ல வந்து ட்ரெயின் புக் பண்ணிருந்தோம். ரொம்ப நாளா திருப்பதி போகணும்ன்ற ஒரு பிளான் இருந்தது. இன் கேஸ் நாங்க மேரேஜ் ஆகி உடனே போகணும்ன்ற ஒரு பிளான் இருந்தது. பட் ஏதோ ஒரு ரீசன்னால அது தள்ளி போயிட்டே இருந்தது. சொல்லுவாங்கல்ல, திருப்பதியில வெங்கடாச்சலபதி அழைச்சாதான் நம்மளால போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அழைப்பு எங்களுக்கு இப்போதான் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அதனால தான் நாங்கள் ஃபேமிலியாக வந்து புக் பண்ணிட்டு போயிட்டோம். ஸோ மார்னிங் வந்து ட்ரெயின் 6:15க்கு சென்ட்ரல்லேருந்து திருப்பதி எக்ஸ்பிரஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். மார்னிங் போகிறனால வீட்டில இருந்தே ஏதாவது எடுத்துகிட்டு போயிடலாம் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு இட்லியும் தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். தக்காளி தொக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். ரொம்ப சிம்பிள் தான். தக்காளி அதுக்கப்புறம் வந்து பூண்டு போட்டு ஒரு தொக்கு மாதிரி பண்ணிட்டோம், வெங்காயம் எதுவுமே ஆட் பண்ணாமல். எதனால் நாங்கள் வீட்டிலேருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா, மார்னிங் நாங்கள் திருப்பதியில் இறங்கின உடனே நாங்கள் திருமலா ஏறணும். பிகாஸ் ஆல்ரெடி என்னோட ஹஸ்பண்ட் வந்து நைட்டே கிளம்பி போயிட்டாங்க. மார்னிங் அங்கே ரூம் புக் பண்ணோம் அப்படின்றதுனால நாங்கள் 300 rupees டிக்கெட் தான் எடுத்திருந்தோம். பட் ரூம் வந்து எங்களுக்கு கிடைக்கல. ஆன்லைனில் வந்து செக் பண்ணும்போது நாங்கள் உள்ளே போய் செக் பண்ண பார்க்குறதுக்குள்ளேயே வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களே. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், மலைக்கு போயிட்டு நம்ம ரூம் வந்து ஈஸியாக அவைல் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு என்னன்னா, நம்ம கொஞ்ச நேரம் லைனில் நின்று வாங்கி அதுக்கப்புறம் அந்த ரூம் வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆகி கிடைக்கணும். ஸோ இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. பட் வேறு வழியில் நம்ம அப்படி நின்று தான் வாங்கிட்டு போனோம். எங்களுக்கு தர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 9 o'clock. ஸோ 9 o'clock முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரூமில் தங்கணும். வெளியே தங்க முடியாது அப்படின்றதுனால ரூம் புக் பண்ணுறதுக்காகவே ஹஸ்பண்ட் வந்து சீக்கிரமாக வந்து போயிட்டாங்க. ஸோ நைட்டே வந்து அவங்க திருப்பதி கிளம்பிட்டாங்க. நாங்கள் ஏர்லி மார்னிங் ட்ரெயினில் வந்துட்டோம். திருப்பதி ரீச் ஆனதும் பார்த்தீங்கன்னா டாக்ஸி பிடிச்சி போகலான்னு பார்த்தோம். நாங்கள் அந்த ஜீப் இருக்குல்ல, ஸோ ஜீப்பில் ஏறி உட்காந்தோம். அவங்க ரொம்ப நேரம் வந்து லேட் ஆக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பஸ்ஸே வந்து ரொம்ப அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீக்வெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 110 rupees தான். ஸோ 10 minutesக்கு ஒன்ஸ் ஏசி பஸ் வந்து அங்கே போயிட்டு இருந்தது. ஸோ அதனால அந்த பஸ் வந்து திருப்பதியிலேருந்து திருமலா வந்து ஒரு 40 minutes ஜேர்னி. ஸோ ஜேர்னி என்டர் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த செக்கிங் இருக்கும்ல, அந்த பேசிக் செக்கிங். ஸோ அது முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் கரெக்டாக ஒரு 11 o'clock அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். 12 o'clock ரீச் ஆகிட்டோம் மேலே. ஸோ ஃபஸ்ட்டு திருமலா ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி சிஆர்ஓ ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப் வரும். ஸோ அந்த ஸ்டாப்பில் இறங்கினா நம்ம வந்து அகாமடேஷன் புக்கிங்க்கு வந்து ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நம்ம அகாமடேஷன் வந்து புக் பண்ணிக்கலாம். நாங்கள் அப்படி தான் போகணும். ஸோ போயிட்டு லைனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 minutes நின்று இந்த மாதிரி அலாட்மெண்ட் ஷீட் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு அகாமடேஷன் கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. ஸோ இதில் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ரூம் எப்படி புக் பண்ணணும் அண்ட் எங்கே போய் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அண்ட் என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்றத ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன். அண்ட் எவ்வளோ டெபாசிட்ஸ் பே பண்ணணும், அதுக்கப்புறம் அதை எப்படி ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற டீட்டெயிலாக கிளியராக அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா திருமலால இந்த மாதிரி ஃப்ரீ பஸ் வந்து ரொம்பவே இருக்குது. ஸோ ரொம்பவே வந்து எல்லாருக்குமே ஒரு எஃபிஷியண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே அடிக்கடி இந்த பஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கும். பட் கூட்டமும் எப்பவும் போல அதிகமாக தான் இருக்கும். திருமலால நிறையவே பாப்புலேஷன் இருக்குன்னே சொல்லலாம். அதுவும் இது சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்றதுனால கூட்டம் ரொம்ப அதிகமாகவே தான் இருந்தது. ஸோ அந்த பஸ்ஸை பிடிச்சிட்டு நாங்கள் ரூமுக்கு வந்து செக்இன் பண்ணிவிட்டு மதியானம் லஞ்ச் வந்து வந்துட்டோம். லஞ்ச் வந்து அங்கே இருக்க ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் தான் வந்து சாப்பிட்டோம். ரொம்ப பசியாக இருந்தது, அதனால கோபி ரைஸ் மாதிரி வாங்கி சாப்பிட்டோம். இதோட ப்ரைஸ் வந்து 80 rupees தான். பட் டேஸ்ட் வந்து நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்தது, அங்கே போயிட்டு நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் சாப்பிட்டோம். பட் அந்த அளவு இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கு அந்த கோபி ரைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து வந்து பார்த்தா வெளியே எங்கள் ரூமுக்கு வாசல்ல இந்த மரம் இருக்கும். ஸோ இந்த மரத்தில் ஒரு காட்டு அணில் மாதிரி இருந்தது, ஏதோ பழத்தை வந்து பிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம்
ஈவினிங் வந்து தர்ஷனுக்கு வந்து கிளம்ப ரெடி ஆயிட்டோம். கொஞ்ச நேரம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு தர்ஷனுக்கு வந்து சாப்பிட்டுட்டு லைன்ல போய் நின்னா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு சாமி பார்த்துட்டோம். நைட் இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்க சாமி பார்க்கறதுக்கு உள்ள போன டைம் வந்து 8:30 இருக்கும். நாங்கள் உள்ள போயிட்டு 9 o'clock 9:15 வந்து அங்கே அந்த கேஜ்ல வந்து போடுவாங்கல்ல, ஸோ அந்த கேஜ்ல போட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 o'clockலாம் போயிட்டோம். உள்ள அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போய் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். ஒரு 1.5 hours நாங்கள் வந்து சாமி பார்த்துட்டோம். நாங்கள் புக் பண்ணது வந்து 300 rupees டிக்கெட் தான். ஸோ ஆன்லைனில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா, அந்த டேட்டை நாங்கள் பார்த்து கரெக்டாக அந்த டைமில் புக் பண்ணிட்டோம். எங்களுக்குமே பார்த்தீங்கன்னா மார்னிங் எந்த ஸ்லாட்டுமே கிடைக்கல, நைட்டு தான் கிடச்சிது. நான் ஒரு டிப் ஒன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 8:30க்கு மேலே எந்த ஸ்லாட் கிடைச்சாலும் புக் பண்ணுறது ரொம்ப நல்லது தான். ஏன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக நம்ம சாமி பார்க்குற மாதிரி இருக்குது. இது வந்து செகண்ட் டைம் இந்த மாதிரி நாங்கள் பார்க்குறோம். எப்போவுமே நாங்கள் நைட்டு 9 o'clock புக் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 10:30 11:30க்குள்ளே சாமி பார்த்துட்டு வெளியே வர மாதிரி இருக்குது. சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நைட் வந்து தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பஸ்ஸில் அன்னதானம் பிரசாதம் இடம் இருக்குள்ள அங்கே போயிட்டு அன்னதானம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே இப்போ எங்களுக்கு அங்கே தான். பஸ்ஸு பாருங்கள் ரொம்ப க்ரௌடடாக இருக்குது. நிற்க கூட இடம் இல்லை, அந்த அளவு க்ரௌட் இருந்தது. பட் வேறு வழி இல்லை. இங்கே ஒரு தடவை டாக்ஸி பிடிச்சா ஒரு இடத்துக்கும் 150 rupees கிட்ட கேட்பாங்க. ஃப்ரீ பஸ்ஸில் ஒரு 5 minutes தான், ரொம்ப பிரச்சனை இருக்காது. ஸோ கூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டோம். இதுதான் அன்னதானம் போடுற இடம். ஸோ இங்கே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அன்னைக்கு வந்து பொங்கல் போட்டிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் நினச்சி கூட பார்க்கல. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அன்னதானம் வந்து திருப்பதியில் சாப்பிட்றது. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினைப்போம். பட் இங்கே வந்து சாப்பிட்ற ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது இல்லைன்னு சொல்லலாம். இந்த வாட்டி அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்சதே ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்ற இடத்துக்கு போகிற வழியில் இந்த மாதிரி அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த 7 மலையும் இதில் தெரிகிற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே சாப்பிட போயிட்டோம். இந்த மாதிரி நிறைய ஹால்ஸ் இருக்குது, நிறைய டேபிள்ஸ் இருக்குது, நிறைய பேர் ஆக்குபை பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து இப்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாப்பிட வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் தான் இருந்தது போல். ஸோ டெய்லி என்ன சேஞ்ச் ஆகுமா என்னன்றது தெரியல. நாங்கள் போகும்போது பொங்கல் தான் இருந்தது. இந்த மாதிரி ட்ராலியில் வந்து ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி சர்வ் பண்ணிகிட்டே போனாங்க. டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியாதுங்க, செம்மையாக இருந்தது. அண்ட் இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து சாம்பார் ஊற்றுறாங்க. இஃப் இன்கேஸ் நமக்கு செகண்ட் டைம் வேணும்னா கூட அவங்க வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதே மாதிரி ஆனால் லைனாக தான் வருவாங்க. லைனாக வந்துட்டு வேணுமா வேணாமான்னு கேட்டுட்டு சர்வ் பண்ணிகிட்டே போவாங்க. அன்னதானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தால் இந்த மாதிரி ஷாப்ஸ் இருந்தது. ஸோ நம்ம ஏதாவது ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஏதாவது பண்ணிக்கலாம். பெருசாக நாங்கள் எதுவும் ஷாப்பிங் பண்ணலை. இங்கே நாங்கள் எப்போவுமே ரொம்ப வாங்க மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லட்டு வாங்க வேண்டியது இருந்தது. நாங்கள் வந்து நேற்று சாமி பார்த்துட்டு ரூமுக்கு போயிட்டோம், லட்டு வாங்கலை. எப்படி இருந்தாலும் நாளைக்கு வரைக்கும் நம்ம திருப்பதியில் தான் இருக்க போகிறோம் அப்படின்றதுனால நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். ஸோ இப்போ லட்டு வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இந்த லட்டு கவுண்டர் கிட்ட போகும்போதே அந்த நெய் ஸ்மெல் வந்து செம்மையா இருக்கும். இது எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. அந்த ஸ்மெல்லே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எப்போவுமே இந்த சாமி பார்த்துட்டு வெளியே வந்து இந்த லட்டு கவுண்டர் கிட்ட போகும்போது அந்த லட்டோட அந்த நெய்யோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ உள்ளே போயிட்டு ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு லட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா லட்டு வேணும்னா நம்ம ஒரு லட்டுக்கு 50 rupees கொடுத்து பே பண்ணி வாங்கிக்கணும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் தர்ஷனுக்கான லட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டு வாங்கிக்கிட்டோம்.
லட்டை வாங்கிட்டு சாப்பிடாம எப்படி இருக்க முடியும்? ஸோ ஃபஸ்ட்டே ஒரு லட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. என்ன இருந்தாலும் அந்த முன்ன இருந்த டேஸ்ட் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. லட்டு நல்லா இருந்தது, பட் நம்ம சின்ன வயசுலலாம் திருப்பதி போகும்போது அந்த ஒரு டேஸ்ட் லட்டுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட் இப்போ குறைஞ்சிடுச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவு டேஸ்ட் இல்லை. அந்த டைமில் வந்து நிறைய கற்கண்டு, முந்திரி, ஏலக்காய் அதெல்லாம் வந்து போட்டு நல்ல வாசமாக இருக்கும். இப்போ அந்த அளவு இல்லை அப்படின்னே சொல்லலாம். பட் என்ன இருந்தாலும் திருப்பதி லட்டு தான். ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு லஞ்ச் சாப்பிட்டோம். லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ஸோ அப்பாவுக்கு வந்து மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கெல்லாம் மீல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு பதிலாக பூரி தான் கொடுக்குறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் எப்போ வெளில போனாலும் இந்த நான் அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா தான். ஸோ அதை வாங்கி நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அன்னைக்கு அந்த ஹோட்டலில் சாப்பிட்டதை விட இங்கே வந்து டேஸ்ட் ஓரளவு நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். திருப்பதியை பொறுத்த வரைக்கும் திருமலால நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று இந்த ஃப்ரீ பஸ், அதுக்கப்புறம் இந்த ரூம்ஸ் வந்து 50 rupees 100 rupeesனு அவைல் பண்ணுறது, இது எல்லாமே பக்தர்களுக்கு வந்து அவங்க கொடுக்குற ஒரு விஷயம்தான், ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஜலப்பிரசாதம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலையும் வந்து தண்ணி நம்ம ஃப்ரீயாக பிடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். எங்கே பார்த்தாலும் வந்து தண்ணி காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நாங்கள் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு அந்த ரிசிப்டை கொடுத்துட்டு நாங்கள் ரீஃபண்டுக்கு இனிஷியேட் பண்ணிட்டோம். அது வந்து ஒரு 2-3 days வந்துடும் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பஸ்ஸை பிடிச்சி கீழே போக வேண்டியதான். எங்களுக்கு ட்ரெயின் வந்து 6 o'clock. ஸோ நாங்கள் வந்து அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடடாக இருந்தனால பஸ்ஸே கிடைக்கல. 4 o'clock வந்து நின்னோம், அப்பவும் பஸ் கிடைக்கல. எங்களுக்கு கிடைச்சது வந்து 5 o'clock தான். ஸோ 5 o'clock பஸ்ஸு கிடச்சி 6 மணிக்கு எங்களுக்கு ட்ரெயின். அந்த பஸ் டிரைவருக்கு தான் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். எங்களுக்காக வந்து ஸ்பீடாக ஓட்டிட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து ட்ராப் பண்ணார். ஸோ வந்துட்டு நாங்கள் அங்கேருந்து ஓடி வந்து ட்ரெயினை பிடிச்சி எப்படியோ சென்னை வந்து சேர்ந்தாச்சு. அது ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ நல்லபடியாக சாமி பார்த்துட்டு சென்னை வந்துட்டோம். இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். ஸோ இதோட ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். Until then, bye and thank you for watching this video.